கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இந்த நேரத்தில் கூட நான் உங்களுக்கு ரொம்ப முக்கியமான ஒரு விஷயத்த சொல்ல போகிறேன். விச் இஸ் அபவுட் ஸ்டேயிங் இன் த ப்ரெசன்ஸ் ஆஃப் காட். அவரோட பிரசன்னத்தில் உட்கார்ந்துட்டு இருக்கிறது, சிட்டிங் இன் இஸ் ப்ரெசன்ஸ். அவரோட பிரசன்னத்தை நோக்கி போயிட்டு அங்கே நம்ம எப்படி வந்துட்டு அவரோட பிரசன்னத்தை நம்ம என்ஜாய் பண்ணுறோம், எந்த அளவுக்கு அதை நம்ம வந்துட்டு பொறுமையாக அதை வந்து ஃபீல் பண்ணுறோன்றதை பற்றி நான் சொல்ல போகிறேன். எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு வசனத்தை நான் சொல்ல போகிறேன். லூக் சாப்டர் 10 verse 38 to 42 வரைக்கும் பார்த்தோன்னா, இந்த வசனங்களில் கூட பார்க்கும்பொழுது, அவள் இயேசுவின் பாதத்தருகே உட்கார்ந்து அவருடைய வசனத்தை கேட்டுக்கொண்டிருந்தாள். மார்த்தாளோ பார்த்தீங்கன்னா வந்துட்டு பல்வேறு விதமான விஷயங்களை பற்றி கவலைப்பட்டுக்கிட்டு, அதை பண்ணலாமா இதை பண்ணலாமான்னு வந்துட்டு நாம் எப்படி நம்ம வாழ்க்கையில் கூட அநேக காரியங்களை பற்றி யோசிக்கிறோமோ, கவலைப்படுறோமோ, அதே போல் மார்த்தாளோ இருந்திருக்காங்க. மரியாள் பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்லி ஆப்போசிட். போத் ஆர் சர்விங் காட். ரெண்டு பேரும் காடை சர்வ் பண்ணுறாங்க. ஆனால் தேர் இஸ் சம் டிஃப்ரென்ஸ். ரெண்டு பேருக்கும் பெரிய டிஃப்ரென்ஸே இருக்குது. நாமளும் கூட நம்ம வாழ்க்கையில் கூட மரியாதை போகிற எல்லா வேலையிலும் ஒதுக்கி வச்சுட்டு கொஞ்ச நேரம் எல்லாத்தையும் ஒரு பிரேக் எடுத்துக்கிட்டு அவரோட பிரசன்னத்தில் உட்காந்துருப்போம். அவரை பேச விட்டு அழகு பார்த்து அவர் என்னென்ன விஷயங்களை சொல்கிறாரோ அதை நம்ம ஞானமாக எடுத்துக்கொண்டு அதன்படி அவரை நம்ம இன்னும் நிறைய கேட்டு அவர் பேச நாம் கேட்க, அப்படிப்பட்ட ஒரு ரிலேஷன்ஷிப் நம்மளோட வாழ்க்கையில் தேவனோடு கூட இருக்கணும். நீங்களும் கூட அதை ட்ரை பண்ணுங்கள். ப்ரைஸ் காட்.